2024 முடிஞ்சு 2025 எல்லாரும் நம்ம ஸ்டெப் இன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட்லேயும் சரி வேர்ல்டு கிரிக்கெட்லேயும் சரி இந்த 2024 என்னெல்லாம் நடந்தது, எந்தெந்த டீம்ஸ்லாம் முக்கியமான மேட்சஸில் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏண்டா இதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு வரீங்களாண்ணா? எஸ், டெஸ்ட் மேட்ச் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டென்ட் போடணுமேன்றதுக்காக இந்த வீடியோ நாங்கள் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ரீவைண்டாக இருக்கும், அப்பா இந்த இயரில் இந்த மேட்ச்லாம் நடந்திருக்கா, இவ்வளோ நல்ல மேட்சஸ்லாம் நடந்திருக்கா, நீங்களும் அதை பார்த்துட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு நியூ இயர்க்குள்ள ஸ்டெப் இன் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சு இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்துட்டு மற்ற முக்கியமான மேட்சஸ்லாம் பார்ப்போம். இந்தியன் ஃபேன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட், ரொம்ப ஃபேவரட்டான டோர்னமெண்ட், அதான் T20 வேர்ல்ட் கப். எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா 11 வருஷமாக கிட்டத்தட்ட கப்பே அடிக்கலடா, அதில் மண்ணள்ளி போட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆசையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் ஃபைனல் வந்துருச்சு, சவுத் ஆஃப்ரிக்கா கூட. சரி, இந்தியா ஜெயிச்சாலும் சரி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாலும் சரி அப்படி போகலாம், ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நானும் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனால் கடைசியில் மேட்ச் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, டேய் தயவு செய்து தோத்துறாதீங்கடா, என் மனவெளி தாங்க முடியாதா, ஒரு வருஷம் நான் தூங்க மாட்டேன்டா, அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன்டா. 2019 தோனி 2 அவுட் வரல, அதுவே இன்னும் என்னால் மறக்க முடியலடா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்தியா ஜெயிச்சிடணும்னு பார்த்துட்டு தான் கடைசி 5 ஓவர் வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா 30 பால் 31 அடிச்சா போதுன்ற வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த என்ட்ரி கிளாஸை வந்து போலன்னு பொழந்துட்டாரு. நானும் ரொம்ப மன உடச்சலுக்கு ஆளாயிட்டேன். சரி தோத்துட்டாங்க போலன்னு நினச்சேன். ஆனால் பும்ராவும் சரி, அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங்கும் சரி சூப்பராக போட்டாங்க. ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டிருந்தாலும் சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு கேட்ச் பிடிப்பார். எப்படி கபில் தேவ் கேட்ச் பிடிச்சி இந்தியன் டீமை காப்பாற்றுறாரோ அந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சி இந்தியன் டீமை காப்பாற்றிட்டார். அந்த கேட்ச் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அப்பாடா அப்படின்னு ஆயிடுச்சு. ICC Men's T20 Cricket World Cup Champion 2024. ரோஹித் சர்மா சொன்ன மாதிரியே பண்ணிட்டாரு. T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடியை பட்டி சரக்குல சொல்லி நட்டுட்டாரு, பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபயர் விட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண விஷயம் அதான். T20 வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ஆனா ஒயிட் பால்ல இந்தியா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி டெட் பால்ல பர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு இல்ல. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து ஹெட் கோச் ஆனாரு. இவனையே நான் கூப்பிட்டு வந்தீங்க, இவன் ஏதோ சரி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, ஒயிட் பால்ல பாத்தீங்கன்னா T20 இந்தியா வந்து நல்லா தான் விளையாண்டாங்க. ஆனா ஓடிஐல நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. இவங்க மொத்தமாவே 3 ஓடிஐ தான் விளையாடி இருக்காங்க இது வரைக்கும் 2024ல. 2025ல இவங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட போறாங்க. அதை பிளான் பண்ணி நிறைய ஓடிஐஸ் வந்து 2024ல பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா பிசிசிஐ அதை பிளான் பண்ணாங்களான்னா பண்ணல. அது மிகப்பெரிய மிஸ்டேக். ஆனா எஸ். ஸோ அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். ஓடிஐ வந்து ஸ்ரீலங்கா கூட தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து டெஸ்ட் மேட்சஸ் இந்தியாவில் தோக்கவே மாட்டாங்க, பல வருஷம் ரெக்கார்டா, எப்படா தோப்பீங்க அப்படின்ற ரெக்கார்டை யார் தோத்தாருன்னா அதுவும் கௌதம் கம்பீர் தான். நியூசிலாந்து கூட தோத்துட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், கௌதம் கம்பீர்ல ஆரம்பிச்சு ரோஹித் சர்மா வரைக்கும் எல்லாரையும் போட்டு குனி வச்சு குத்துன்னு குத்த ஆரம்பிச்சாங்க. ஏன் அது நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அஸ்வின் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, ஜடேஜா நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, பேட்ஸ்மேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் அதை உருவாக்கினாலும் ஸோ இந்தியன் டீமுக்கு ரெட் பால்ல என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டானா எஸ். கடைசியாக இந்தியா எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன நினச்சோன்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்காது, தோத்துரும். ஸோ ஒயிட் வாஷ் நடக்கும், இல்லை 4-0ன்னு ஒரு மேட்ச் ட்ரா ஆகும் தான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருந்தது. ஸோ முக்கியமான ஒரு பிளேயர் யாருன்னா, ஸோ T20 வேர்ல்ட் கப்பில் ஆரம்பிச்சு டெஸ்ட் மேட்ச்சில் ஆரம்பிச்சு யார் ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பும்ரா தான். ஸோ நிறைய பேட்ஸ்மேன்ஸ், இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா பேட்ஸ்மேன்ஸும் உருவாவாங்க இந்தியாவில். ஸோ பாகிஸ்தான்லாம் போலர்ஸ் உருவாவாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு நேஷனல் ட்ரெஷர் ஒருத்தர் சொல்லி பயங்கரமாக ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணார்னா அது ஜஸ்பிரித் பும்ரா தான். ஸோ எங்களுக்கே அவரை பார்த்துச்சா இப்படி ஒரு போலரா, இவரை மாதிரி ஒரு 4 பேர் உருவாக்குங்க, அப்போ தான் இந்தியா நிறைய சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வேர்ல்டு கிரிக்கெட்டுக்குள்ள போவோம். வேர்ல்டு கிரிக்கெட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப முக்கியமான மேட்சாக பட்டது வந்து சமார் ஜோசஃபோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பிரிஸ்பன்ல ஒரு இன்னிங்ஸ் போட்டிருப்பாரு. ஸோ அந்த இன்னிங்ஸ்ல அவர் போலிங் போட்ட எல்லா ஓவருமே பயங்கரமாக போட்டிருந்தாரு. அவர் பேட்டிங் ஆடும்போது என்ன ஆகுனா கால் இன்ஜுரி உள்ள போயிடுவார். அவர் வந்து பெருசாக உள்ள வரமாட்டாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாலுமே அவர் திடீர்னு உள்ள வந்து போட்ட ஸ்பெல்லாக இருக்கட்டும் நிஜமாவே பயங்கரமாக இருந்தது. அவங்க வந்து கேபாவை மறுபடியும் ப்ரீச் பண்ணுவாங்க இந்தியன் டீமுக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல. அந்த மேட்ச் வந்து யாருமே லைவ்ல பார்க்கல, நானும் லைவ்ல பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் போய் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே செமையா இருந்தது. அது லைஃப் சேஞ்சிங் மேட்சாக ஒரு பிளேயருக்கு இருக்குன்னா எஸ், சமார் ஜோசஃபுக்கு லைஃப் சேஞ்சிங் மேட்சாக இருந்தது. அதனால அவர் ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைச்சது, நிறைய டீம்ஸ் அவரை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. திருப்பி வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் லைஃப் வந்துச்சுப்பா, பாருங்கப்பா இப்படி ஒரு பிளேயரை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அது எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 2 டீம்ஸ் முக்கியமாக மோதிக்கிட்டாங்க. இவங்க தான் புதுசாக இந்தியா பாகிஸ்தான் மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். ரொம்ப நாளாக எங்களுக்குள்ள இருக்க ரைவல்ரி போயிட்டே இருக்கு பயங்கரமா. ஸோ இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. ஏன்னா வெறும் நல்ல இன்னிங்ஸ் ஆனாங்க, நல்லா போலிங் போட்டாங்களா நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது.
இந்த 2 டீமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரசன்டேஷன் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்க T20 ஜெயிச்சுட்டு தம்பி இந்த பாருங்க டைம் இருக்கு பாத்தீங்களா நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ரிவிஞ்சை தூக்கிட்டு வந்து இப்போ பண்ணாங்க. சரி ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது பாருங்க பார்த்து உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ODI சீரிஸ் ஜெயிச்சுட்டு ஹெல்மெட் எடுத்துட்டு காட்டி கலாச்சிட்டு இருப்பாங்க மாற்றி. ஸோ அந்த சீரிஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த வெறும் கலாயினால மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ்னால இல்லை. அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எல்லா டீமுமே T20 விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அயர்லாண்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா IPL நடக்குது, நம்ம பிளேஸை யாரும் விளாட மாட்டாங்க, பாகிஸ்தான் பிளேஸும் யாரும் விளாட மாட்டாங்கன்றதுனால 2 பேரும் ஒரு T20 மேட்ச் போட்டு போமான்னு சொல்லிட்டு T20 மேட்ச் நடத்தினாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாண்டு வந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சிடும். மொத்த வேர்ல்டுமே அது ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க, நாங்களுமே ஆச்சரியமா பார்த்தோம். என்னடா அயர்லாண்டு வந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சிச்சா, அது ஒரு T20 மேட்ச் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க 2-1 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் அயர்லாந்து ஜெயிக்கும் போது மொத்த வேர்ல்டோட ஐயுமே யார் மேலே இருந்துச்சுன்னா அயர்லாந்து மேலே இருந்துச்சு. பரவாயில்ல T20 வேர்ல்ட் கப் பயங்கரமாக போகுது போல, இவங்களும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சீரிஸ் எவ்வளோ நோட்டடாக இருந்தது இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த மேட்ச் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராவது அந்த ஹைலைட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா பாருங்க, நிஜமாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அயர்லாந்து. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு சம்பவம் நடந்தது ப்ரெசன்டேஷனில். உங்களுக்கே தெரியும், ராகுல் டிராவிட் கப்பை தூக்கி இப்படி கத்துவார். அந்த மூமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு 90s கிட்டா நிறைய பேர் வேர்ல்டு கப் ஜெயிக்காமல் இருக்காங்க, அவங்களாம் கோச்சஸாக வந்து ஜெயிக்கும் போது கப்பை கையில் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது முக்கியமாக இருந்தது ராகுல் டிராவிட். ஜெயிச்சதுக்கப்புறம் இந்தியன் டீமில் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அது என்னன்னா, ராகுல் டிராவிட் வந்து நான் கிளம்புறேன் தம்பி, ஜெயிச்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், வரட்டுமா அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் உள்ள வந்தார். வந்த உடனே செம்ம பில்டப் அவருக்கு இருக்கிறதுல எல்லா பில்டப்பும் அவர் கொடுத்துருந்தாங்க. கௌதம் கம்பீர் வந்துட்டாரு. அவர் யார் தெரியல பாத்தீங்களா, IPL கப்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அவர் அவ்வளவுதான், எல்லா கப்பையும் ஜெயிச்சு கொடுத்துருவாரு, இந்தியன் டீம் எங்கேயோ போகுது அப்படின்னாங்க. கடைசியில் முதல் மேட்ச் நேராக போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா கூட தோத்துருவாரு. அவர் தோத்த உடனே என்ன தம்பி என்னாச்சு, ஒன்றும் இல்லை சும்மா அண்ணன் தோத்து பார்த்துருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, கவலைப்படாதீங்க, சும்மா தோத்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ 27 வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஒரு ODI சீரிஸ் அவங்க ஹோம்ல ஜெயிப்பாங்க. அவங்க ஹோம்ல ஜெயிக்கிறது 27 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ இந்தியன் டீம் எவ்வளோ டாமினேட்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் இந்தியா வந்து ஆஃப் ஸ்குவாடை கூட்டு போவாங்களே, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பசங்க, ருத்ராஜ் கைக்வாட், அதுக்கப்புறம் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், இவங்கெல்லாம் அமிச்சு போல. அதில் வந்து விராட் கோலி இருப்பார், ரோஹித் சர்மா இருப்பார், பும்ரா இருப்பார், எல்லாரும் முக்கியமான பிளேஸ்லாம் இருப்பாங்க. 3 ODI ஆனாங்க. அந்த சீரிஸையும் தோத்துட்டாங்க. இந்த சீரிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்பாப்வே கூட இந்தியா ஒரு 3 மேட்ச் T20 ஆடுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே ஜெயிச்சிருவாங்க. இந்தியாவை வந்து 109 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. எல்லாரும் சாக்கிட்டாங்க, தம்பி என்னாச்சு, இப்போதான் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சாக்கானாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தம்பிக்கு பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, அண்ணன் சீரிஸ் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜிம்பாப்வே வந்து இந்தியா கூட ஜெயிக்குமா அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதுக்கப்புறம் ஜடேஜா இவங்களாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க, யங்ஸ்டர்ஸாக உள்ளே போனாங்க. ஸோ அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. இந்தியா கூட ஜெயிச்சதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டூர் போவாங்க. ஸோ அதில் நடக்கிற எல்லா டெஸ்ட் மேட்சும் தோற்றுருவாங்க நீ நினைப்பீங்க. இல்லை, ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க, கடைசி டெஸ்ட் மேட்ச். அந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆண்டு ரொம்ப வீக்காக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாலும் அந்த மேட்ச்சில் செம்மையாக இருந்தது. டம் அடிப்பார். அந்த ஓப்பனர் இறங்கிய மேட்ச்சை முடிச்சுட்டு போயினே இருப்பார். 120 ரன் 130 ரன் அடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னன்னா, பாகிஸ்தானில் போய் எந்த டீமுமே மேட்ச் விளாட மாட்டாங்க அவ்வளோவா அப்படின்னும் போது பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு டூர் போயிருப்பாங்க. 2 டெஸ்ட் மேட்ச் ஆடிருப்பாங்க. 2 டெஸ்ட் மேட்சுமே பாகிஸ்தான் தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சோம். நானும் அதான் நினைச்சேன். டு த சர்ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சோடனே மொத்த பேரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாருங்க பங்களாதேஷ்லாம் பாகிஸ்தானை ஜெயிக்குது, நீங்களாம் என்ன பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் போட்டு வருன்னு வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெட் கோச் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் டீமே 2 பிரிஞ்சு கிடக்கு, இவங்க இது பண்றாங்க, அவங்க இது பண்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, என்னடா நடக்குது இங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஆனால் 2வது டெஸ்ட் மேட்ச் என்ன ஆனால் தோத்துருவாங்க. 2-0 அந்த டெஸ்ட் மேட்ச் தோத்த உடனே பாகிஸ்தான் டீமே அதிர்ந்து போயிடுவாங்க. பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு பார்த்தீங்களா வேர்ல்டுலேயே முக்கியமான டீம்ஸில் நாங்களும் ஒருத்தர் தான்டா, நானும் ஆளு தான்ல அப்படின்ற மாதிரி நின்று பெருசாக ஜெயிச்சு காட்டுருவாங்க. எங்களுக்கு அந்த சீரீஸே செம்மையாக இருந்தது. இந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே பாகிஸ்தானில் இங்கிலாந்து டூர் பண்ணுவாங்க. இங்கிலாந்து டூர் பண்ண உடனே ஹாரி புரூக் போட்டு போல பொழந்திருப்பாரு. விடாமுயற்சியில் வந்து அஜித் ஒரு ஹைவேல நடந்துகிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு ஹைவே போட்டிருப்பாங்க பிச்சுன்னு சொல்லிட்டு. அந்த பிச்சில் போட்டு செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜோ ரூட்டும் சரி, ஹாரி புரூக்கும் சரி, 2 பேரும் 200 ரன் அடிச்சிருப்பாங்க. அந்த மேட்சே செம்மையாக. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து மீதி 2 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலுமே அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பர்டிகுலராக செம்மையாக இருந்தது. ஹாரி புரூக் வந்து ஃபுல்லாக ODI இன்னிங்ஸ் அடிப்பார். இப்படி போட்டாலும் அடிப்பேன், அப்படி போட்டாலும் அடிப்பேன், படுத்துட்டு அடிப்பேன், நின்றுட்டு அடிப்பேன், தூங்கிட்டு அடிப்பேன், தம்பி எப்படிலாம் அடிப்பேன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவா, இப்போ அண்ணன் காலில் பேட்டிங் அடி காட்டுறேன் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஹைவே பிச்சை ரெடி பண்ண தான் பாகிஸ்தானோட தப்பாக முடிச்சு போச்சு. இந்த வருஷத்தோட ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டதே வந்து இந்தியா வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆடிடுவாங்க, கண்டிப்பாக நியூசிலாந்து கூட ஹோமில் 3-0 ஜெயிச்சிருவாங்க, இல்லை 2-1 ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நாங்களே எதிர்பார்த்தோம், எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இந்தியா ஸ்பின் நல்லா ஆட மாட்டாங்கன்றதை ஓப்பன் பண்ணி விட்டா மாதிரி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கடா, நியூசிலாந்து 3-0 ஜெயிச்சிருவாங்க. அதுவும் 37 வருஷம் கழிச்சு டாம் லேத்தர் கேப்டன்சியில். அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நாங்கள் இந்த வீடியோ முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஐ ஓப்பனிங்காக இருந்தது அதெல்லாம்.
பட் எனக்கு வந்து நியூசிலாந்து கிரிக்கெட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது அதான். சாண்ட்னர் வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பராக போட்டிருப்பாரு. அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும். பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்ஸ்மேன் ஃபுல்லாக ஆடி இருப்பார்ல, ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆடி இருப்பாங்க. இந்த மேட்ச்ல இவர் ஆடி இருப்பாரு, அடுத்த மேட்ச்ல வேற ஒரு பேட்ஸ்மேன் ஆடி இருப்பாரு. திடீர்னு பார்த்தா சாண்ட்னர் நல்லா ஆடி இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிம் சவுதி ஒரு மேட்ச் டம்னு வந்து ஒரு கேமியோ ஆடுவார். ஸோ அந்த டீமே ஆன் த ஹோலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான சீரீஸாக இருந்ததுன்னா நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா சீரிஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீரிஸே. ஒரு கிரிக்கெட் ஃபேனாக எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து டீம் நல்லா டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, இந்தியா டீமை தோக்கடிச்சாங்க. அதுதான் அந்த சீரிஸோட அவுட்கமாகவே இருந்தது. ஸோ வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி இந்தியா வின் ஓவர் ஆஸ்திரேலியா, அதான் இந்த வருஷத்தோட கடைசி மேட்ச் பர்த்தில் நடந்தது. ஸோ அது எங்களுக்கு நிஜமாவே இந்தியா ஜெயிக்கும்னு யாருமே நினைக்கல. ஏன்னா 3-0 டிஃபீட்லேருந்து வந்து இந்தியா ஜெயிக்குமா, அப்படி ஒரு வின்னை கொடுத்துட முடியுமா அப்படின்னு இருந்தது. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் சொன்னது எல்லாமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் எனக்கு ஃபேவரட்டாக அந்த மொமெண்ட்ஸ், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு ஆர்டர் பண்ண விரும்பல. இயரில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எதெல்லாம் உங்களோட ஃபேவரட் மொமெண்ட்ஸாக இருக்கோ அதிலே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீனோட ஐபிஎல்ல சொல்ல, தோனி எப்படி வெளியே அமிச்சாங்க பார்த்தியா, டிராவிஸ் ஹெட் எப்படி அடிச்சாரு பார்த்தியா, ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி ஜெயிச்சாரு, அஜிங்கிய ரஹானே பார்த்தீங்களா, ஸோ டொமஸ்டிக் நடந்த எல்லா டிராஃபிஸும் ஜெயிச்சாரு. ஆமாம், இதெல்லாம் நடந்தது, நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஸோ அன்பிலீவபிள் பைஸுக்கு ரிஷப் பண்ட் வந்து வேலைக்கு போனார், வெங்கடேஷ் ஐயர் வேலைக்கு போனார். இதெல்லாம் முக்கியமான ஈவெண்ட்ஸ் தான். ஆனால் இதெல்லாமே டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்களுக்கு படலைன்னு இல்லை. ஸோ வேர்ல்டு கிரிக்கெட்டில் அதை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ வேர்ல்டு கிரிக்கெட்டில் இதெல்லாம் நடந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கோம். ஸோ டொமஸ்டிக்கும் உங்களுக்கு கவர் பண்ணால் கீழே கமெண்ட்ஸ்லேயே சொல்லிக்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன உங்களுக்கு தோணுது, வீடியோ இதெல்லாம் மாற்றலாம், இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து நாங்கள் மாற்றிப்போம். அதே மாதிரி கமெண்ட்ஸும் நாங்கள் படிப்போம், எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளையும் போடுவோம். ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் 2024 நாங்கள் பார்த்த விஷயம். 2025 நல்லா அமையும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். எல்லாருக்கும் நல்லா அமையும், நானும் மற்றவங்கள மாதிரி நினச்சிக்கிறேன். ஒரு ஹோப்போட 2025 ஸ்டெப் இன் பண்ணுவோம். வேர்ல்டு கிரிக்கெட்டும் சரி, இந்தியன் கிரிக்கெட்டும் சரி, எங்கள் சேனலும் சரி, ஏதோ நல்லா போகும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.